கள்ளக்குறிச்சியவே வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, களங்கம் ஏற்படுத்தியிருக்கு இந்த ஒரு பர்ட்டிகுலர் விஷயம். யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. இத்தன பேர் வந்து ஒரே சமயத்தில வந்து உயிரிழப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி அவங்க உயிரிழக்கிறதுக்கு என்ன காரணம்? அப்படி அவங்க சாப்பிட்டதுல என்ன கலந்திருக்காங்க? அப்படின்றது தான் இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி வந்து கள்ளக்குறிச்சியில வந்து கள்ளச்சாராயம் வந்து குடிச்சு கிட்டத்தட்ட வந்து 109 பேர்ல 37 பேர் இப்ப வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து அடுத்தடுத்து வந்து உயிரிழந்திருக்காங்க. இது வந்து பல பேர் வந்து இரங்கல் வந்து தெரிவிச்சிருக்காங்க. பெரிய பெரிய தலைவர்கள்லேருந்து, பெரிய பெரிய அமைச்சர்கள்லேருந்து, ஏன் நம்மளுடைய டிவிகே தலைவர் விஜய் முதற்கொண்டு வந்து ஆழ்ந்த இரங்கல வந்து அதாவது உயிரிழந்தவங்களுடைய குடும்பத்துக்கு வந்து தெரிவிச்சிருக்காரு. பாஜகவினுடைய மாநில தலைவரான அண்ணாமலையும் வந்து தன்னுடைய இரங்கலை வந்து தெரிவிச்சிருக்காரு. இது எல்லாத்துக்கும் காரணம் பார்த்தீங்கன்னா, திமுகவினுடைய அலட்சியம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பகிரங்கமா வந்து பயங்கரமா குற்றச்சாட்டு வச்சிருக்காரு நம்ம அண்ணாமலை. எதுவா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, போன உயிர் வந்து திரும்பி வராது கரெக்ட்டா? அப்படி அவங்க கள்ளச்சாராயம் குடிச்சிருக்காங்கன்றப்போ, அதுல என்ன கலந்திருக்கு? எதனால வந்து இவங்க வந்து உடனே வந்து அடுத்து வந்து உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு, அங்க போய் வந்து ஆய்வு செஞ்சதுல வந்து சில தகவல்கள் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. அதாவது என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, அது அவங்க குடிச்சிருந்த அந்த ஒரு ஆல்கஹால்ல வந்து மெத்தனால் வந்து கலந்திருக்கு. மெத்தனால் வந்து எப்படி கலக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கான ஒரு ஆய்வு வந்து நடைபெற்றுச்சு. அது பத்தின விஷயம் தான் நம்ம இப்ப வந்து பார்க்க போறோம். பொதுவா வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா, இந்த விஷச்சாராயம் இருக்கு இல்லையா? அதுல வந்து கலக்கப்படும் இந்த மெத்தனால் வந்துட்டு அது வந்து ஒரு வேதிப்பொருள். அது வந்து மனுஷனுடைய உயிருக்கே வந்து பயங்கரமான ஆபத்து. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, அது ஒரு பாய்சன். அது இதுல வந்து கலந்திருக்கு அப்படின்றதுக்கான ஒரு முக்கியமான கேள்வி வரும்பொழுது, இந்த கள்ளச்சார வியாபாரிகள்லாம் இருக்காங்க இல்லையா? இது வந்து இந்த மெத்தனால் வந்து எங்க கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, தொழிற்சாலையில தான் வந்து கிடைக்கும். இவங்க வந்து கள்ளச்சாராயம் வந்து எப்படி கள்ளத்தனமா பண்றாங்களோ, அதே கள்ளத்தனத்த வந்துட்டு தொழிற்சாலைகள் கிட்டயும் போயிட்டு இந்த மெத்தனால் கிடைக்கும் அப்படின்றதுக்காக அவங்கள்ட்ட வந்து வியாபாரம் பண்ணி கள்ளத்தனமா அவங்கள்ட்ட இருந்து வாங்கிடுறது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, எத்தனால் அது வந்து எத்தில் ஆல்கஹால். அது வந்துட்டு நார்மலா எல்லா சாராயங்கள்லயும் இருக்கக்கூடியது தான். ஓகேங்களா? இந்த மெத்தனால் அப்படின்றது வந்து மெத்தில் ஆல்கஹால். இது வந்துட்டு உயிரையே பறிக்கக்கூடிய ஒரு ஆல்கஹால்னு நம்ம சொல்லலாம். அதாவது கிட்டத்தட்ட வந்து 90லேருந்து 100 வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதில வந்து ஆல்கஹால் இருக்கும். அது வந்து ஃபர்ஸ்ட்டு நீங்க உள்ள வந்து கன்சியூம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சந்தோஷமா இருக்கும். ஒரு போதை ஏற்படும்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அதுதான் வந்து உங்க உயிருக்கே வந்து ஆபத்து. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது வந்து தொழிற்சாலைகள்ல தான் கிடைக்கும். இது வந்து இதில போட்டா வந்து சீக்கிரம் வந்து போதை ஏறும் அப்படின்ற ஒரு ஐடியாலஜில இந்த கள்ளச்சாராயம் காசுறவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, அத வந்துட்டு தொழிற்சாலையில வந்துட்டு ஒரு அமௌண்ட் குடுத்து அவங்கள்ட்ட இருந்து வாங்கி அதில வந்து ஒரு வியாபாரத்த வந்து அவங்க பார்த்துடுறாங்க. ஏன்னா இந்த ஒரு வேதிப்பொருள் வந்து அங்க வந்து அதிகமா கிடைக்கும் மெத்தனால் அப்படின்றது. அதனால வந்து இது வந்து இதுல கலக்கவும் இதை வந்து குடிச்சவங்க வந்து என்ன மாதிரி எஃபெக்ட்ஸ் வந்து இவங்களுக்கு வரும். அதாவது மெத்தனால்ன்றது வந்துட்டு இதுல கலந்துருக்காங்க. இதை குடிச்சிட்டு இப்போ உயிர் இழந்துட்டாங்க இல்லையா? அந்த உயிர் இழக்கிறாங்கன்னா அப்போ அவங்க உள்ள போனதுக்கு அப்புறம் பாடியில என்ன மாதிரி எஃபெக்ட்ஸ், பாடியில என்ன மாதிரி சேஞ்சஸ் வந்து அவங்கள வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு போயிடுது அப்படின்னு நம்ம பார்க்கணும்னா, அதுக்கு வந்து மருத்துவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமா வந்து இந்த மெத்தனால் அப்படின்றது தடை செய்யப்பட்டது. தடை செய்யப்பட்டது யூஸ் பண்ணதே ரொம்ப பெரிய தவறு. அதையுமே பார்த்தீங்கன்னா இப்போ கைது செஞ்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து நம்ம பாடிக்குள்ள போச்சு அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு சந்தோஷத்தை வந்து கொடுக்கும். என்னதான் ஒரு சந்தோஷத்தை உள்ள வந்து கொடுத்தாலுமே கூட ஆட்டோமேட்டிக்கா அது என்ன என்ன பண்ணிடும் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு எரிச்சலை வந்து உண்டாக்கும். அந்த நரம்பு மண்டலம்ல இருந்து அந்த உணவு மண்டலம் எல்லாமே வந்து எரிய ஆரம்பிச்சிடும். உள்ள வந்து வெந்து போக ஆரம்பிச்சிடும். வெந்து போகணுன்னே உங்களுக்கு என்ன ஆகும்னா பயங்கரமான வலி ஏற்படும் இல்லையா? அதில் நீங்க அலறுவீங்க, துடிப்பீங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மூச்சே வந்து அடைச்சிடும். எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காதுல இருந்து எதுவுமே கேட்காம போயிடும். அட் தி எண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு மரணம் அப்படின்ற ஸ்டேஜுக்கு தான் உங்களுக்கு கொண்டு போய் விடும். இந்த மெத்தனால் வந்து இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு உயிருக்கே வந்து ஆபத்தான ஒரு விஷயம் தடை செய்யப்பட்டதை வந்துட்டு இவங்க வந்து தங்களுடைய வியாபாரத்துக்காக வந்து மக்கள் மத்தியில வந்து விற்பனை செய்தனால அவங்களும் அதை தெரியாம குடிச்சனால இந்த மாதிரி விஷயம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இப்போ வந்து தகவல் வந்து வந்திருக்கு. என்னதான் வந்து வந்திருந்தாலுமே கூட பார்த்துக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்து அந்த உயிரிழப்புகள் வந்து அதிகமாயிட்டே தான் இருக்கு. இப்போ பல பேர் வந்து சிகிச்சையில் இருக்காங்க. அவங்களோட நிலைமை என்னன்னு தெரியல. அவங்களாம் மீண்டு வந்துருவாங்கன்னு சொல்றாங்க. கள்ளக்குறிச்சியில் வந்துட்டு இந்த அளவுக்கு வந்து சம்பவங்கள் ஏற்பட்டு இருக்கு. எவ்வளவோ உயிரிழப்புகள் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலுமே இங்க ராமநாதபுரத்துல அதை பத்திலாம் கொஞ்சம் கூட கவலையே இல்லை போல இருக்கு. இப்பவும் பாத்தீங்கன்னா வண்டியில வந்து கள்ளசாராயத்தை வந்து விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க. இது எங்க கொண்டு போய் முடிய போகுதுன்னு தெரியல. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.